ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இந்த புத்தாண்டுல நெறைய பேரு கமெண்ட்ல நெறைய சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்கள ஒண்ணொண்ணா நிவர்த்தி செய்றதுக்கு பார்ப்போம். முதல் கேள்வி, வாட் இஸ் அன் ஐடியல் எஸ்ஐபி அமௌண்ட் ஒன் ஷுட் இன்வெஸ்ட் ஃப்ரம் தேர் சேலரி அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கேட்டிருக்காங்க. ஒருத்தரு கரெக்ட்டா எவ்வளோ அமௌண்ட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐபில இவ்வளவு தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தளவு, அவங்களோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸை பொறுத்தளவு மாறுபடும். பேசிக்கலாக வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 30-40% உங்களோட சம்பளத்தில் சேமிப்பு இருக்கணும். அந்த 30-40%ங்கிறது நம்ம கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம், நம்ம சேர்க்கக்கூடிய கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த 30-40% சொல்கிறாங்க. பாக்கி 60% நம்ம செலவுகளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு நீண்டகால நோக்கில் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 30-40ல் ஒரு 15 வருஷம் மட்டும் ஒருத்தர் ஒரு ரூ. 5,000 சேமிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். 15 வருஷம் ரூ. 5,000 சேர்த்துட்டு அடுத்த 15 வருஷம் அவர் அமைதியாக இருக்காரு அப்படின்னா என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இது இருக்கட்டும். இன்னொருத்தர் டெய்லி ரூ. 200 சம்பாதிக்கிறாரு. இவரு டெய்லி தின வியாபாரி. அவருக்கு கிடைக்கக்கூடியதுலேருந்து டெய்லி ரூ. 200 சேமிக்கிறாரு. இவரு ஒரு 15 வருஷம் கட்டிட்டு அதே 15 வருஷம் வெயிட் பண்ணாருன்னா எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு ரூ. 3,00,00,000 மெச்சூரிட்டி கிடைக்கும். ஸோ பணம் எவ்வளவு சின்னது பெருசு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சேமிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. மறந்துடாதீங்க. ரூ. 200 டெய்லி எடுத்து வச்சு 15 வருஷம் சேமிச்சுட்டு 15 வருஷம் பேசாமல் இருந்தால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ரூ. 3,00,00,000. அடுத்த கேள்வி, ஹவு கேன் இன்வெஸ்டர்ஸ் ட்ராக் தேர் பெர்ஃபார்மன்ஸ் வைல் இன்வெஸ்டிங் த்ரூ எ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றி சார் இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆப் அவங்களே ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன், நீங்களே அதை ட்ராக் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா மை கேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதில் உங்கள் பேன் நம்பர் போட்டிங்க அப்படின்னாலே அதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி கே ஃபின்டெக்லேயும் இந்த கஸ்டமர் லாகின் ஆப்னு இருக்குது. அதன் மூலமாகவும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கேம்ஸு, கே ஃபின்டெக்கு 2மே 2 வேறு வேறு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். அதனால் இவங்க 2 பேரோடதையும் சேர்த்து ஒரு சேர பார்க்கணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதன் மூலமாக கஸ்டமர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு என்ன மாதிரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத எளிதாக ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி ஹவு கேன் அன் இன்வெஸ்டார் என்ஷூர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் தேர் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்பொழுது எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மியூச்சுவல் ஃபண்டில் இதுவரைக்கும் போட்டு பணம் எடுத்துட்டு ஓடிப்போன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 40-45 வருடங்களில் எந்த கம்பெனியும் இல்லை. கம்பெனிகள் மாறி இருக்கலாம். ரிலையன்ஸாக இருந்தது நிப்பானா மாறி இருக்க ஒழிய எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியும் க்ளோஸ் பண்ணிட்டு போகவே இல்லை. மாறாக இப்போ ஷேர் கூட இண்டிவிஜுவலாக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்விபி பேங்க்கு வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நாளில் அது 0 வேல்யூ போயிருக்கு. அதே மாதிரி டிஹெச்எஃப்எல் வாங்கி வச்சுருந்தவங்களோடது ஷேர் ஒரு நாளில் 0 வேல்யூவாக போயிருக்கு. அந்த மாதிரி ஆயிருக்கு. எப்படி வங்கி இன்னொரு வங்கியோட மெர்ஜ் ஆனதோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியோட ஏஎம்சியோட மெர்ஜ் தான் ஆயிருக்கே ஒழிய ஒரு நாளும் எந்த கம்பெனியும் க்ளோஸ் இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. செபி அதுக்கு அலோவும் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சேஃப்டி என்ன அப்படின்னு கேட்டால் செபி தரக்கூடிய இந்த உத்தரவாதம் தான் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்குது. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸில் நம்ம போட்டிருக்கிற பணம் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதே ஒழிய நெகட்டிவ்ல காமிக்குமே ஒழிய
ஒரு நீண்ட கால நோக்குல பார்த்தோம் அப்படின்னு அது 0 ஆகுறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஹவ் கேன் ஒன் அட்ஜஸ்ட் தேர் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அண்ட் லைஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான கேள்வி. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி எஸ்ஐபி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது எஸ்ஐபியில் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம்னா கரெக்டாக மார்க்கெட் இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு நம்ம பேசும்போது நெகட்டிவ் 200 பாயிண்ட்டு கிட்ட நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இதை நான் கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் இன்னைக்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்ச்சேஸு 12 மணிக்கு முன்னாடி என்னோட பணம் அந்த பர்ட்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு போயிருச்சு அப்படின்னா தான், அந்த பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட பேங்க்குக்கு போயிருச்சுன்னா தான் இன்னைக்கு டேட் என்ஐவியை நான் கேப்சர் பண்ண முடியும். மாறாக நான் கொடுக்கக்கூடியது ஒரு 2:30 மணிக்கு போகுது, மார்க்கெட் க்ளோஷருக்கு முன்னாடி 2:30 மணிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு டேட் என்ஏவி பேங்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க முடியாது. அதனால இன்னைக்கு டேட் என்ஏவி அலோகேட் ஆகாது. நாளைக்கு டேட் என்ஏவி தான் அலோகேட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் அதே 200 பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னு அந்த ஏறின என்ஏவி தான் எனக்கு அலோகேட் ஆகும். இது ஒரு விஷயம். 2வது விஷயம், நம்ம இவ்வளவு க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணி மார்க்கெட்டை நம்ம கேப்சரே பண்ணவே முடியாது. ஒரு கம்பெனியில் வந்து 31 நாள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நான் வந்து என்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுனா என்னோட எஸ்ஐபி அதிகமான ரிட்டர்ன் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் கடந்த ஒரு 20-25 ஆண்டு காலத்தோட அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு எந்த டேட்டில் பண்ணினாலும் 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதிக்குள்ளே எந்த தேதியில் பண்ணினாலும் 0.50% அதாவது 0.5% ப்ளஸ் இல்லைன்னா மைனஸில் இருந்திருக்கே ஒழிய 1ஆம் தேதி போட்டால் எனக்கு 10%, 2ஆம் தேதி 5ஆம் தேதி போட்டால் 7%, 28ஆம் தேதி போட்டால் 3%ன்னு சொல்லிட்டு இவ்வளவு வேரியேஷன்லாம் காமிக்கல. எல்லாமே 0.5%, 0.4% அந்த மாதிரி உள்ள ஒரு மீகரான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால இந்த மொமெண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணுறதை விட்டுட்டு அடுத்தது கேள்வியில் நீங்கள் கேட்டிருக்கீங்க லைஃப் மொமெண்ட்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லைஃப் ஈவெண்ட்ஸை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. உங்களோட லைஃப் ஈவெண்ட்ஸு உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கும். மார்க்கெட்டோட ஈவெண்ட்ஸு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். நம்ம தூங்கும்போது கூட நடக்கும். ஸோ லைஃப் ஈவெண்ட்ஸுங்கிறது கல்யாணம், குழந்தைங்களோட மேற்படிப்பு, நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய செலவுகள் தான் நம்ம சேமித்து வச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு நீண்ட காலத்தில் அது நல்லாயிருக்கும். வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு யங்ஸ்டர்ஸ் ஹூ ஆர் நியூ டு த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கன்சிடரிங் எஸ்ஐபிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெல்கம். 2025 உங்களோட எஸ்ஐபி பயணம் தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நியூ டு ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படின்னா எடுத்த உடனே ரிட்டர்னை சேஸ் பண்ணாமல் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு ஃபண்டில் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் போட்டுட்டு வாங்க. உங்களுடைய கோலுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறமா அவங்களே மாற்றி அமைப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃபில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் நீங்கள் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம பணம் எப்படி வளருதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறது இந்த செக்டார் ஃபண்டு, அதனால் நான் இந்த செக்டார் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சவங்க கொடுக்கறத எடுக்காதீங்க. ஒருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸு இன்னொருத்தருக்கு 100% பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னுடைய தேவைகள் வேறு, என்னுடைய பையனோட தேவைகள் வேறு, எங்கள் அப்பாவோட தேவைகள் வேறு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் மாறுபடும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுபடும், அவங்களோட டேஸ்ட் மாறுபடும். அதனால ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நீங்கள் காப்பி அடிக்காமல் ஒரு அட்வைசர் மூலமாக ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து படிப்படியாக அதிக ரிஸ்க் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னாலே நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபி போடும் பொழுது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பற்றி கவலைப்படாமல் உங்கள் எஸ்ஐபியை ஒரு ஃபிக்ஸட் பீரியடுக்கு ஒரு 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 7 இயர்ஸ் ஏதாவது ஒரு பீரியடை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. மார்க்கெட் என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது, உங்களுடைய தேவை மாறவே மாறாது. அதனால் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணாமல் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஒரு 2 ஃபண்டாகவோ 3 ஃபண்டாகவோ பிரித்து வச்சுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் பார்த்துட்டு பயந்து போகாமல் ஸ்டாக் மார்க்கெட்டு மாதிரி ஒரு மிகச்சிறந்த நண்பன் நீண்டகால வெல்த் கிரியேஷனில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க.
உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பயணம் வெற்றியடைய தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க பணமுடன். மேலும் இன்னும் நிறையா இருக்கக்கூடிய கேள்விகளில் இன்னொரு செஷனில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.